அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் கூட பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி விட்டார். ஹலோ, ஒப்புரவாக்கப்பட போறீங்கன்னு சொல்ல, ஒப்புரவாக்கினார். இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதான் பாட்டு பாடணும். உம்மோடு வாழ்கிறேனே. அவரோட தானே வாழ்றீங்க, அவரோட தானே இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவரோட, அவர் பக்கத்தில், அவருக்குள்ள, அவர் நெஞ்சுக்குள்ள, அவர் கைக்குள்ள, அவருடைய இருதயத்துக்குள்ள அப்படியே நம்மளை பொதிந்து வச்சிருக்கிறாரு பாருங்க. இப்படி நான் வாழுகிற சிலாக்கியத்தை நீங்க செஞ்ச ஏதோ ஒரு கிரியை கொடுக்கல. இது எப்ப நடந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்றைக்கு அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி அக்கு வேற ஆணி வர பிரிக்கப்பட்டாரோ அன்றைய தினமே, அந்த நொடி பொழுதிலேயே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கண்டிக்கப்படாதவர்களாக, குற்றமற்றவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படி அன்னைக்கே வேலை பார்த்துட்டாரு. வேலை முடியும் போதே பிதாவாகிய தேவன் உங்களை அவருக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒப்புரவாக்கி விட்டார்.